டிவி சரியாயிடுச்சே. சரி இருக்கட்டும், வேலையை பாப்போம். ஏய் உட்காருடி, உட்காருன்னு சொல்றல. செய்தி வாசிக்கும் போது எழுந்திருச்சு போற. உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை பத்திரமா பாத்துக்க மாட்டியா? உன்னை தாண்டி உன் பொண்ண ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? என்னாச்சு இந்த டிவிக்கு? ஏய் நீ எங்கிட்ட தான் பேசுறியா? ஏய் கூறு கட்ட கோமலா, உன்கிட்ட தாண்டி பேசுற. ஏய் உட்காரு, உட்காருடி. ஏய் நான் செய்தி உனக்காக தாண்டி வாசிக்கிறேன். வாய மூடிட்டு கேளு. உன் பொண்ணு ஒரே அடியா உங்களை விட்டு தொலைய போறாடி. என்னது? அதுதான் நியூஸ். எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. அம்மாடி, ஆளை விடு சாமி. ஏய் ஓடாத, திரும்ப திரும்படி. வாய மூடு. ஓடுன ரத்தம் கக்கி சாவ. போய் உட்காருடி. உன் பொண்ணு ஆபத்துல இருக்காடி, பேராபத்துல இருக்காடி. என்னடி சொல்ற? உன் பொண்ணு தலையில மண்ணள்ளி ஆமாடி. உன் பொண்ண நீ தடுக்கணும். அவ பண்ண போற தப்பான காரியத்தை நீ பண்ண விடாம தடுக்கணும். தப்பான காரியம் என்னன்னு சொல்லுடி, நான் தடுக்கிறேன். அது சொன்னா புரியாதுடி. அஷ்டமி முடிகிற வரைக்கும் அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வை. இன்னைக்கு ராத்திரி அவ வெளியில போனானா ஆபத்து. உன் பொண்ணு உசுரோட வேணும்னா அவளை வீட்டுல வச்சு பூட்டி வை. புரியுதா? அம்மாடி, என்னடி எங்கடி ஓடுற? என்னாச்சு? ஏன் மூச்சு அரைக்க வர? என்னடி? நம்ம வீட்டு டிவில பேய் இருக்குங்க. டிவில பேயா? ஆமாங்க. என்னடி வளர்ற? அடிக்கிற வெயில மூளைகளை குழம்பு போச்சா? ஏங்க நான் நல்லதாங்க இருக்கேன். ஆனா டிவில இருக்கிற பேய் தான் என்னென்னமோ வளருது. அந்த பேய் கண்ணா பின்னான்னு திட்டுதுங்க. கோவலா, உண்மையத்தான் சொல்றியா? ஆமாங்க. டிவிய ஆஃப் பண்ண கூட முடியல. ஓடுனா ரத்தம் கக்கி சாவ. இங்கே உட்காருடின்னு அது என்ன மிரட்டுது. என்னடி பொண்ண வளர்த்துருக்க? அறிவு இருக்கா உனக்கு? ஒழுங்கா வளர்க்க மாட்டேன்னு கத்துறாங்க. ராஜியை பத்தி பேசிச்சா? ஆமாங்க. அவ நம்மளை விட்டு ஒரே அடியா தொலைய போறா. அவளுக்கு சகவாசம் சரியில்லை. இன்னைக்கு ராத்திரி அவ ஏதோ தப்பான காரியம் பண்ண போறா. அப்படி செஞ்சா அவ செத்து பேயா மாறி காலத்துக்கு அலைவான்னு என்னென்னமோ சொல்லுதுங்க. பேய் சொல்றது உண்மை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஆனா ராஜியும் ஒரு மாதிரியா தான் இருக்கா. இப்ப என்னங்க பண்றது? சரி, இப்ப எங்க இருக்கா? அவர் ரூம்ல தான் இருக்கா. தனியா விட்டு வந்த? தப்பா
தப்பான காரியம் பண்ண போறான்னு பேய் சொல்லுது. அது என்னவா இருக்கும்? என்னன்னு புரியல. அவ வீட்டை விட்டு போனா தானே பிரச்சனை. ரூம்லயே இருக்கட்டும். அவ வெளியே போகாம நாம அவளை பார்த்துக்கிட வேண்டியதுதான். என்ன பண்றது? என்னப்பா? என்ன மச்சான், நீயும் கோமலாம ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, ஒரு வேலையை வந்தான், இந்த கிளம்பியாச்சு. கோமலா, என்னாச்சு? முகமெல்லாம் ஒரு மாதிரியா வேத்து கொட்டி இருக்கு. அது ஒண்ணும் இல்லப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதான் தும்மல் ஜலதோஷம், அதான் இப்படி இருக்கா. ஆமா, டாக்டர் கிட்ட காட்டலாமே. அதெல்லாம் வேணாப்பா, அதான் இங்க சாமியாடி இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி வேப்பில அடிச்சா எல்லாம் சரியா போகும். வேப்பிலையா? வேப்பில அடிக்க பேய பிடிச்சிருக்கு, சளி தானே பிடிச்சிருக்கு. சரி, அதை விடு. நம்ம ராஜன் பூலிங்கம் போன வேலை என்னாச்சு? அது அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்ல, சொல்லு. இந்த சக்கரவர்த்தி வீட்டுல இல்லையா? பையனை காணோம்னு அவங்க அப்பா அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் வேற இடத்துல தேடிக்கலான்னு கிளம்பி வந்துட்டாங்களாம். சரி, நீ கிளம்புப்பா. வீட்டில் ராஜி தனியா இருப்பா, நாங்களும் போகணும். சரி, வரேன். ஆ